ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு சம்ல இதே மாதிரி இன்க்ளைன் ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் ஓகேவா அதே சிம்பிளி சப்போர்ட்டட்ல இன்க்ளைன் ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன பண்ணணும் அதான் பார்க்க போறோம் இங்க பாருங்க ஹிஞ்சுடு ஓகேவா ஸோ இங்க வந்து ரெண்டு ரியாக்ஷன் வரும் ஒன்று வெர்டிக்கல் இன்னொன்று ஹாரிசான்டல் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இது எல்லாமே இன்க்ளைன்டு நெக்ஸ்ட் இங்க வந்து ஒரு ரோலர் சப்போர்ட் இருக்குது ஸோ ஒன்லி ஒன் என் இது ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இது இப்படி கொடுத்த என்ன பண்ணணும் அப்படின்னா அட் பாயிண்ட் சி டிஇ மூணுமே எழுதிக்கோங்க சி டிஇ எப்பவுமே நம்ம வெர்டிக்கல் காம்பனன்ஸ் ஹரிசாண்டல் காம்பனன்ஸ் இது வந்து சப்போஸ் சமேஷன் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு ஜீரோனா நம்ம அதை ஹரிசாண்டல் காம்பனன்ஸ் எடுப்போம் வெர்டிக்கல் காம்பனன்ஸ் எடுப்போமா ஸோ அதனால என்ன பண்ணுங்க இது இப்படி ஸ்பிட் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா ஸோ வெர்டிக்கல் காம்பனன்ஸ் பாருங்க ஸோ 2 இன்டூ வெர்டிக்கல் காம்பனன்ஸ்னா அதை நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுவோம் ஸோ வெர்டிக்கலா ரிசால்வ் பண்ணும்போது நமக்கு சைன் வரும் ஓகேவா சைன் இதே இது நம்ம ஹரிசாண்டல் ரிசால்வ் பண்ணும்போது நமக்கு காஸ் வரும் அதான் டிஃபரன்ஸ் ஓகேவா ஸோ பாருங்க 2 இன்டூ இதை வெர்டிக்கலா ரிசால்வ் பண்ணும்போது சைன் 45 கால்குலேட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது பாருங்க 1 இன்டூ வெர்டிக்கல்னால சைன் 45 நெக்ஸ்ட் இது பாருங்க 1 இன்டூ சைன் 30 அதே மாதிரி ஹரிசாண்டல் என்ன பண்ணுவீங்க சைன் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க சைனை காஸா ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் ஹச்ஏ எதெல்லாம் வந்து நமக்கு ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எதெல்லாம் ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் இப்போ இங்க ஹச்ஏங்கிறது வந்து ஆல்ரெடி ஒரு இங்க வரும் நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஒரு ஹரிசாண்டல் இந்த இருக்கிற ஹரிசாண்டல் காம்பனன்ட்ஸ் நெக்ஸ்ட் 1.414 0.707 0.866 என்ன ஆன்சர் வருதுன்னு எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா இது வேற எங்கேயுமே நமக்கு யூஸ் ஆகாது பட் இருந்தாலும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேவா இப்போ நீங்க பாருங்க டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ எடுக்கிறீங்க ஸோ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ எடுக்கிறீங்க அப்படின்னா இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஒன் செகண்ட் இங்க டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ எடுக்கும்போது என்ன வரும் பி ஆர்பி இன்டூ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க 2 3 4 5 6 ஓகேவா ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 6 நெக்ஸ்ட்னு பாருங்க இது வெர்டிக்கலா இப்போ இது என்ன பண்ணுது டவுன்வர்ட் டைரக்ஷன் டவுன்வர்ட்னா மைனஸ் ஓகேவா ஸோ இது நம்ம வந்து வெர்டிக்கலா தானே பண்றோம் அப்போ 1 சைன் 1 இன்டூ 30 வரும்போது அப்போ 1 சைன் 30 வரும்போது என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க 0.5 அப்போ 0.5 இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கணும் அப் டு ஏ வரைக்கும் அப்போ இது 3 4 ஓகேவா ஸோ 4 எழுதிடணும் நெக்ஸ்ட் என்ன பாருங்க நெக்ஸ்ட் இங்க ஒரு இன்க்ளைன்டா இருக்கா அப்போ இன்க்ளைன் 145 இன்க்ளைன் சைன் வரும்போது என்ன ஆன்சர் வந்து 0.707 அப்போ என்ன பண்ணும் டவுன்வர்ட் டைரக்ஷன் ஸோ மைனஸ் 0.707 இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவா டிக்கும் ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஸோ 2.5 ஓகேவா 0.7 இன்டூ 2.5 நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து 2 நெக்ஸ்ட் இது என்ன 2 இன்டூ சைன் 45 எங்க இருக்குன்னு பாருங்க ஆன்சர் 1.414 அப்ப என்ன பண்ணும் இன்டூ அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப் டு ஏ வரைக்கும் 1 டிஸ்டன்ஸ் ஓகேவா 1 நீங்க இதை ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஆர்பி உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் என்னது ஆர்ஏ பிளஸ் ஆர்பி டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் என்னது ஆர்ஏ பிளஸ் ஆர்பி இதெல்லாம் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குது வெர்டிக்கல் மட்டும் தான் எடுத்துக்கணும் ஓகேவா இது எல்லாமே வெர்டிக்கலோட ஆன்சர் தானே ஸோ 1.414 0.707 0.5 இதெல்லாம் நீங்க வந்து இந்த சைட் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஸோ தேர்ஃபோர் உங்களுக்கு ஆர்ஏ வேல்யூ நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணும் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் நம்ம வரையணுமா ஸோ இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையிடும் ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பி இ டி சி ஏ ஓகேவா ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அட் பி பார்க்கும்போது என்ன இருக்கு இந்த பில என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க அது வந்து அப்வர்ட் டைரக்ஷன் என்னது பாயிண்ட் பிளஸ் ஸோ 0.8 ஓகேவா 0.86 ஓகேவா நெக்ஸ்ட் ல பாருங்க ஸோ இது இந்த ல ஆக்ட் ஆகிற பாயிண்ட் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸும் எடுத்துக்கணும் ஸோ இது வந்து அப்வர்ட் ஸோ அப்வர்ட்னா என்னது பிளஸ் 0.8 இங்க டவுன்வர்ட் என்னது மைனஸ் டவுன்வர்ட்னா மைனஸ் 0.5 ஸோ ஆன்சர் 0.36 இப்போ டி கால்குலேட் பண்றீங்க அப்போ என்ன வரும் ஆர்பி உடைய வேல்யூ வரும் நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 0.5 வரும் நெக்ஸ்ட் டில ஆக்ட் ஆகிற லோடு எடுத்துக்கணும் அது வந்து டவுன்வர்ட் தான் ஸோ மைனஸ் 0.707 ஸோ வேல்யூ இந்த ஆன்சர் நெக்ஸ்ட் சி நெக்ஸ்ட் என்ன பண்ணும் இங்க பிளஸ் 0.86 மைனஸ் 0.5 மைனஸ் 0.707 சீரியல் ஆக்ட் ஆகிற லோடு எடுத்துக்கணும் ஸோ 1.414 ஸோ உங்களுக்கு ஆன்சர் மைனஸ் 1.761 நெக்ஸ்ட் டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ எடுக்கும்போது என்ன பண்ணும் எல்லா ரியாக்ஷனுமே எடுத்துக்கணும் பட் இது ஹரிசாண்டல் அதனால எடுக்கக்கூடாது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஆர்பி பிளஸ் 0.8 0.5 சாரி மைனஸ் 0.5 மைனஸ் 0.707 மைனஸ் 1.414 நெக்ஸ்ட் ஆர்ங்கிறது அப்வர்ட் ஸோ பிளஸ் 1.761 நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0 கிலோ நியூட்டன் வருது ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணோம் இதுக்கு அப்படியே பெண்டிங் மொமெண்ட் எடுக்கணும் ஸோ பெண்டிங் மொமெண்ட் இங்க இந்த ஈக்குவேஷன் இங்க இருக்குது ஸோ அதனால ஈஸி எனக்கு
இருக்கு ஓகேவா. சோ பாருங்க பெண்டிங் மொமெண்ட் எப்பவுமே வந்து சிம்பிளி சப்போர்ட்டட்ல ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டும் நமக்கு எப்பவுமே இப்படிதான் இருக்கும் 0 தான் இருக்கும். சோ அட் பி அட் ஏ எப்பவும் நமக்கு 0 தான் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க பெண்டிங் மொமெண்ட் அட் இ இதுதானே நமக்கு இ அப்ப என்ன பண்ணும் 0.86 into the distance அளவு 2 ஓகேவா. இது அப்வர்ட் சோ பிளஸ் சோ நமக்கு ரிமைனிங் ஆன்சர் டி. சோ டி பாருங்க என்ன வரும் RB into 0.86 into the distance அளவு 3.5 நெக்ஸ்ட் 0. இது டவுன்வர்ட் டைரக்ஷன் சோ 0.5 into distance அளவு 1.5 ஓகேவா. இதுவும் எப்படி வெர்டிகல் டிஸ்டன்ஸ்னா வெர்டிகல் லோனா ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் எடுக்கணும் அதேதான் ஓகேவா. சி சி பாருங்க சி பக்கம் என்ன வரும் 0.86 into இவ வெர்டிகல் லோடு என்ன எடுக்கணும் ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் அளவு இங்க ஒரு 3 இங்க ஒரு 2 அப்போ 5 ஓகேவா. நெக்ஸ்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன் என்னது மைனஸ் 0.5 into the distance அளவு இது வரைக்கும் 3 ஓகேவா. நெக்ஸ்ட் இங்க பாருங்க 0.707 டவுன்வர்ட் டிஸ்டன்ஸ் 1.5 கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் ஏ பாருங்க ஏ கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருது so RB 0.86 into total distance minus 0.5 into up to 8 வரைக்குள்ள distance 4 0.707 into distance 2.5 1.4 into 1.414 into 1 calculate பண்ணீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு மைனஸ் 0.002 வருது. ஆன்சர் நமக்கு 0 தான் வரும் பட் மைனஸ் 0.0 அதுவும் 0 தானே ஸோ 0 நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் நம்ம நோட் பண்ண போறோம். சோ அட் ஏ ஓகேவா. சோ அட் பி ல பாருங்க அட் பி ல நமக்கு அப்வர்ட் டைரக்ஷன் அப்போ 0.86 ஓகேவா. நெக்ஸ்ட் எனக்கு ஒரு டவுன்வர்ட் டைரக்ஷனா அதனால இது 0.86. சோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் எந்த ஒரு லோடும் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க அட் இந்த இதுல இ எவ்வளவு வருது மைனஸ் 0.5. ஸோ அப்போ மைனஸ் 0.5 உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு ஆன்சர் வந்து பிளஸ் 0.36 வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க இதுக்கும் எந்த ஒரு லோடு ஆக்ட் ஆகல திரும்ப இருக்குது மைனஸ் 0.707. ஸோ மைனஸ் 0.707 வேல்யூ என்னது மைனஸ்ல நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் ஓகேவா மைனஸ் 0.347 வரும். ஸோ இந்த ஹரிசான்டல் லைனுக்கு நம்ம டவுன்வர்ட்ல கொண்டு வந்துடும். திரும்ப இருக்குது இங்கேயும் எந்த ஒரு லோடு இல்லை திரும்ப இருக்குது மைனஸ் 1.414 சாரி 1.414 நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மைனஸ் 1.761 வரும். திரும்ப நீங்க இந்த இதுக்கும் எந்த ஒரு லோடு இல்லை திரும்ப ஏ பாத்தீங்கன்னா பாருங்க ஏ உங்களுடைய ஆரியோடைய வேல்யூ 1.761 தான் இருக்கும். ஸோ நீங்க கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ கரெக்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணும் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஸோ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரைவீங்க பியும் ஏயும் 0. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்குது 1.72. ஸோ 1.72 2.26 கொஞ்சம் அப்வர்ட் ஓகேவா. எந்த பாயிண்ட் அதுக்கு நேரம் எழுதணும் சிங்கிற வேல்யூ சில பாயிண்ட்ல 1.739. ஸோ என்ன பண்ணும் லாஸ்டா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணீங்கன்னா இதுதான் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஓகேவா.